வணக்கம் dear students. So welcome back to Xylem. So myself Anish and your chemistry faculty. இன்னைக்கு நம்ம question of the dayல KMnO4 ஓட ஆக்சிடைசிங் பவர் பத்தி நாம பார்க்க போறோம். ஸோ அல்கீன் கூட இந்த KMnO4 எப்படி ஆக்சிடேஷன் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நீ 2026 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான பெர்ஃபெக்டான ஒரு கிராஷ் கோர்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் நம்ம Xylem லான்ச் பண்ணியிருக்கக்கூடியது Xylem பிரீமியர் லீக். இது ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல இந்த கிராஷ் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது நீங்க ஆஃப்லைன்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம Xylemத்தோட ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸை யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ஆக்சஸ் ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துருவோம். அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கீப் இட் இன் யுவர் மைண்ட், நீங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம ஆன்லைனோட கோர்ஸ் இருக்கா. தென் சிமிலர்லி நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்லைனுமே ரொம்பவுமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நீட் 2026 டெஃபினட்டா திஸ் கோர்ஸ் ஃபார் யூ. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம பேட்ச்ல படிச்சு இப்போ 50க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல நீங்களும் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஃபாஸ்டா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. See you on the batches. Okay, now so further details உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. Our team will be there for your assist. Okay, that's it. So now this is the question நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். Two isomers A and B with molecular formula C4H8 gives different products on oxidation with KMnO4 in acidic medium. Okay, so A and B ங்கிறது C4H8 அப்படின்னு அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இது என்ன. This is alkene. Okay, alkeneங்கிறத இதுலயே நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். Yes, என்ன CnH2n alkene. Correct? So alkene system gives a different product on oxidation of KMnO4. So A C4H8 அப்படினாலே அதுல என்னென்ன alkene possible? Of course C4H8 alkene இல்லாம சைக்ளோபியூட்டேனும் இருக்கு. பட் நம்ம யூஸ்வலாவே இங்க KMnO4 எல்லாம் போட்டிருக்கனால நம்ம அல்கீன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அல்கீன், ஸோ C4H8 இதுல என்னென்ன அல்கீன்ஸ் எல்லாம் நீங்க மேக் பண்ண முடியும்? ஒன்னு N பியூட்டேன், கரெக்டா? நெக்ஸ்ட் 1 பியூட்டீன், தென் 2 பியூட்டீன், அப்புறம் அவ்வளவுதான். ஸோ இந்த மூணு ஃபார்ம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த C4H8ல இருந்து உங்களால இந்த 4 ஐசோமரிக் ஃபார்ம், இதுக்கு அடுத்து வேணா இது வந்து ஃபர்தரா சிஸ் அண்ட் டிரான்ஸ்னு போகும். ஃபைன், நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஸோ இப்போ இந்த மூணு காம்பவுண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ C4H8. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆன் ஆக்சிடேஷன் ஆஃப் KMnO4 இன் அசிடிக் மீடியம். ஸோ இப்போ நீங்க அசிடிக் மீடியத்துல என்ன பண்ணலாம்? இன் அசிடிக் மீடியம் KMnO4. ஓகே, KMnO4 அசிடிக் மீடியத்துல போடும்போது நமக்கு என்ன, ஐசோமர் A என்ன கொடுக்குது? ரியாக்ஷன் வித் KMnO4 H+, ரிசல்ட் எஃபர்வெசன்ஸ் ஆஃப் கேஸ். இந்த எஃபர்வெசன்ஸ் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிவ் கீட்டோன். ரைட், கீட்டோன் கொடுக்குது. சரி, இப்போ நீங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா அல்கீன்ஸையும் நான் என்ன பண்றேன்? ஆக்சிடைஸ் பண்றேன். என்ன கிடைக்கும்? இது அப்படியே பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணி இது 1 2 3. ஸோ 3 மீன்ஸ் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் ஓ, இங்க ஒரு H, ஆல்டிஹைட் கிடைக்கும். ஆல்டிஹைட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி இதை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் பண்ணும்போது 2 1 2. ஓகே, எத்தனால் கிடைக்கும்? CH3 COH or CHO, ஆல்டிஹைட். ஓகே, எத்தனால். அதே இது இந்த காம்பவுண்டை நீங்க ஆக்சிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படியே உங்களுக்கு ஒரு கீட்டோன் பிளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை ஏங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் A is எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி? எஃபர்வெசன்ஸ் ஆஃப் கேஸ். எஃபர்வெசன்ஸ் ஆஃப் கேஸ்னா அது கார்பன் டை ஆக்சைடு. இந்த இடத்துல 2 ஐசோமர்ஸ் நமக்கு என்ன கொடுக்குது? கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. தென் நெக்ஸ்ட்
ஆல்சோ கிவ்ஸ் கீட்டோன். பட் இந்த ரெண்டு பேத்துல ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுக்குது, கீட்டோனை கொடுக்குறாங்க, மற்றவங்க ஆல்டிகைட் கொடுக்குறாங்க. therefore the right answer is this one. என்னது, 2-methyl propene. Okay, 2-methyl propene is right answer. Yes, so that is your right answer. hope இந்த கேள்வி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்தர் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கு ஆர் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. we are here for you. Okay, so that's it. See you on next class. Take care of yourself. Bye.